வணக்கம். நாம ஆன்லைன்ல இன்ஃபர்மேஷன் தேடுற விதமே மொத்தமா மாறப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம். நெனச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா சர்ச் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே பேரு கூகுள் தான். இதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அந்த சாம்ராஜ்யத்தையே அசைச்சு பாக்குற மாதிரி ஒரு புது புரட்சி ஆரம்பிச்சிருக்கா. இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க போற ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, அப்போ இந்த கதைக்குள்ள வர்ற அந்த புது போட்டியாளர் யாருன்னு பாப்போமா? இதோ இவருதான் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. 2022ல அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்ங்கிறவரு ஆரம்பிச்ச ஒரு ஸ்டார்ட் அப். ரொம்ப புதுசு இல்லையா? பெர்ப்ளெக்சிட்டி தங்கள ஒரு சர்ச் இன்ஜின்னு சொல்லிக்கல, அதுக்கு பதிலா ஆன்சர் இன்ஜின்னு சொல்றாங்க. என்ன பெரிய வித்தியாசம்னு கேக்குறீங்களா? கூகுள் மாதிரி ஒரு 10 லிங்க்ஸ் தூக்கி உங்க முன்னாடி போடாம, இன்டர்நெட்ல இருக்கிற பெஸ்ட் தகவல் எல்லாம் ஒன்னா திரட்டி ஆதாரத்தோட ஒரே பதிலா கொடுக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு வாக்கியம் போதும். ChatGPTயும் கூகுளும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி. ஆனா சொல்ற ஒவ்வொரு தகவலுக்கும் ஆதாரம் எங்கிருந்து வந்துச்சுங்கிற வெளிப்படை தன்மையோட. இது வேலை செய்யற விதமும் ரொம்ப சிம்பிள். இன்டர்நெட் முழுக்க தேடி தகவலை சுருக்கி சொல்லுது, சொல்ற ஒவ்வொரு பதிலுக்கும் ஆதாரம் கொடுக்குது, தகவலை அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் மேல எதுலயுமே ஒளிவு மறைவில்ல, வெளிப்படை தன்மை தான் முக்கியம்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா மக்கள் நிஜமாவே இது யூஸ் பண்றாங்களா? அட ஆமாங்க, ஒவ்வொரு மாசமும் 10 கோடிக்கும் அதிகமான பேர் இத பயன்படுத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை பார்த்த இன்வெஸ்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா? உடனே வந்து பணத்தை குட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் $25 கோடி மேல ஃபண்டிங் கிடைச்சிருக்கு. அதுவும் யாரை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. என்விடியோவோட ஜென்சன் ஹுவாங், அமேசானோட ஜெஃப் பெசோஸ், டெக் உலகத்தோட பெரிய தலைகளே இதுல முதலீடு செஞ்சிருக்காங்க. இதுவே இதோட பவருக்கு ஒரு பெரிய அட்டாச். உண்மையில சொல்லணும்னா அனலிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பெர்ப்ளெக்சிட்டியோட வளர்ச்சி வேகம் ஏஐ உலகத்தையே மாத்தி போட்டு ChatGPTயோட ஆரம்பகால வளர்ச்சிய கூட தாண்டிடுச்சான். நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ இந்த போட்டியோட முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். அதாவது வெறும் லிங்க்ஸ் ஜெயிக்க போகுதா இல்ல நேரடியான பதில்கள் ஜெயிக்க போகுதா? இந்த ஒப்பீட்ல பாருங்க, முழு கதையும் இதுல தான் இருக்கு. ஒரு பக்கம் கூகுள் நமக்கு ஒரு 10 நீல லிங்க்ஸை கொடுக்குது. அவங்களோட பிசினஸ் மாடல் முழுக்க முழுக்க விளம்பரத்தை நம்பிதான் இருக்கு. இதனால என்ன ஆகுது? SEO பண்றவங்க, அதாவது அவங்க வெப்சைட்டை எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பெர்ப்ளெக்சிட்டி நேரடியா ஆதாரத்தோட பதில கொடுக்குது. அவங்க மாடல் சப்ஸ்கிரிப்ஷன் அடிப்படையிலானது. அதனால தேவையில்லாத விளம்பரமோ காசுக்காக ஒரு சைட்டை முன்னாடி காட்டுறதோ இங்க கிடையாது. இது ஆன்லைன் விளம்பர உலகத்துக்கும் கண்டென்ட் உருவாக்குறவங்களுக்கும் ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு சின்ன மாற்றம் ஆன்லைன்ல தேடுறதோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே மாத்தி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவ்ளோ பெரிய சவால பார்த்துட்டு கூகுள் சும்மா இருக்குமா என்ன? வாங்க கூகுளோட பதிலடிய பார்க்கலாம். நிச்சயமா உலகத்திலேயே பெரிய டெக் கம்பெனி இந்த போட்டியை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. அவங்களும் ஆட்டத்துல இறங்கிட்டாங்க. கூகுள் என்ன பண்றாங்க? அவங்களும் பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி ஒரு அப்ரோச்சை கையில எடுக்கிறாங்க. AI ஓவர்வியூஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சரை கொண்டு வராங்க. அவங்களோட பவர்ஃபுல்லான ஜெமினாய் AI மாடலை பயன்படுத்தி சர்ச் ரிசல்ட்ஸ்க்கு மேலேயே ஒரு AI சம்மரியை கொடுக்கறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, பெர்ப்ளெக்சிட்டி கொடுக்கற அதே நேரடி பதில் அனுபவத்தை அவங்க பிளாட்ஃபார்ம்லயே கொடுக்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாங்க. ஆனா கூகுளுக்கு இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த மேற்கோள் அது சரியா சொல்லுது. ஒருவேளை மக்கள் விளம்பரங்கள், SEO, வெப்சைட்ஸ் இதையெல்லாம் தாண்டி சுத்தமான AI வெரிஃபை பண்ண பதில்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது கூகுளோட $10,000 கோடி விளம்பர பிசினஸையே காலி பண்ணிடும். ஆன்லைன் விளம்பரத்தோட ரூல்ஸே மாறிடும். இதுதான் அவங்க பயப்படுற விஷயம். ஆனா கூகுள அவ்ளோ சீக்கிரம் எடை போற்ற முடியாது. அவங்க கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. அதுதான் அவங்களோட ஈகோசிஸ்டம். ஜிமெயில், யூடியூப், மேப்ஸ், குரோம், ஆண்ட்ராய்டு, நாம டெய்லி யூஸ் பண்ற எல்லாமே அவங்களோடதுதான். இவ்ளோ பெரிய ஒரு உள்கட்டமைப்பு இருக்கிறதுனால பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி வர்ற எந்த ஒரு புது கம்பெனியும் உலக லெவல்ல வளர்றதும் எல்லா நேரமும் துல்லியமான தகவலை கொடுக்கறதும் ஒரு மலை மாதிரி பெரிய சவால்தான். சரி, வாங்க இப்போ இந்த முழு விவாதத்தோட பெரிய சித்திரத்துக்கு வருவோம். தகவலோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? நாம ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகண்டுட்டு இருக்கிறோம். இவ்ளோ நாளா நாம தகவலை தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே நம்ம உடனடியா அறிவை பெற போறோம். இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, இது நம்ம அணுகுமுறையில வர்ற ஒரு பெரிய மாற்றம். அதனால இங்கே உண்மையான போட்டி பெர்ப்ளெக்சிட்டிக்கும் கூகுளுக்கும் நடுவுல இல்ல. யாரிடம் அதிக டேட்டா இருக்குங்கிறதும் போட்டி இல்ல.
உண்மையான கேள்வி என்னன்னா, அந்த மலையளவு டேட்டாவை நாம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்க யார் உதவ போறாங்களோ அவங்க கையில தான் எதிர்காலம் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?